ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எக்ஸ்பெரிகளோட சாப்டர் 12 தான். அண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கை விட நான் சரியாகும்னு பார்த்தா இது மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு தலைவலி வேற வந்துட்டு அதோட உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிட்டு வரேன். சரியாக மாட்டேங்குது, ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டு இருக்கு. லைவ் போலான்னு வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில். ஆனால் பட் போட முடியல. நேற்றுக்கும் போட முடியல, இன்னைக்கும் போட முடியல. சரி, நாளைக்காச்சும் போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நாளைக்கு விஷ்ணு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவரோட சேர்ந்து லைவ் போடுறதா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் இன்னைக்கு போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நைட் வந்து ஒரு 8 மணிக்கிட்ட லைவ் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் லைவ். ஓகேவா? நாளைக்கு எப்ப லைவ், எந்த டைம்ங்கிறத நாளைக்கான வீடியோ சொல்றேன். வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா லைவ் போடுவேன். சரி, ஓகே, அவ்வளவு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 12ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம மின்யூரியா தான் காமிக்கிறாங்க. நம்ம மின்யூரி அங்க இருக்க சாபர் கேட்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு சாபர் கேட் அவங்களை அட்டாக் பண்ண வரப்ப வந்து கட்டாண்டத்துக்கு வந்து நம்ம எலிக்குட்டி போய் வந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா பின்னாடி கிட்டத்தட்ட 100 கணக்கில் சாபர் கேட்லாம் அவங்களை சுத்தி வளைச்சிருக்கு. இதை பார்த்த மின்னிரி வந்து நான் இதுக்கு எவ்வளவுதான் போட்டு தள்ளுறது, நான் எவ்வளவு போட்டு தள்ளாலுமே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு கொசன்ட்டு. அது மட்டும் இல்லாம வேரியன்ட் இதுங்களுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் நம்ம ஹீரோயினையும் மேல இருந்து குச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஹீரோ சொல்றாங்க சீக்கிரம் லெவிடேஷன் மேட்ச் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் எந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பவரால வந்து இவங்க 2 பேரையும் கிழந்து ஸ்பீடை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ வந்து ஹீரோ வேற வழியில நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நான் என்னோட மானா வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த சுச்சுவேஷன் நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில பவரை கேதர் பண்ணி வின் பாம் சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். ஸோ அந்த அட்டாக்னால அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து லேண்ட் ஆகிறாங்க. அண்ட் கீழே லேண்ட் ஆகுது முன்னாடி கீழே இருக்க சேப்பர் கட்லாம் பார்த்த நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அன்னைக்கு யூஸ் பண்ண நான் மூவ் திருப்பி யூஸ் பண்ண போறேன், குக்கரேட்டை கில் பண்றது யூஸ் பண்ண மூவ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஸ்டாஷை வந்து டைரக்டா ஹிட் பண்றான். ஸோ அந்த அட்டாக்குமே வந்து அங்க இருக்க மொத்த சேப்பர் கட்டையுமே போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் வந்து கீழே லேண்ட் ஆகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லேண்ட் ஆனது நான் என்னதான் என்னோட மானாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலுமே இதான் என்னோட கடைசி ரிசல்ட்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட மொத்த மானவன் ட்ரைனா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான். அந்த டைம் பார்த்தா இங்க நம்ம மின்னூரி ஓடியாந்துட்டு இருக்காங்க. உங்களையா இந்த விஷயத்துக்கு வர சொன்னது, நான் தான் உங்களை இந்த இடத்துல போக சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வர்றாங்க. இதை பார்த்தா ஹீரோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஒருத்தர் இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஒன்னும் உங்களை ஹெல்ப் பண்ண கூப்பிடல, அது மட்டும் இல்லாம இதை என்னால தனியாவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னூரி சொல்றாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து எதுக்கு சபர் கேட் பேட்ல மட்டும் இவ்வளவு அப்சசிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு டே அங்க பாருங்களா, நீங்க அட்டாக் பண்ண அட்டாக்கையும் வந்து இன்னும் நிறைய சபர் கேட் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ஹீரோ திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்னும் கம்மியா இருக்கு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியன்ட் வந்து திருப்பி இன்னொரு சத்தத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் சபர் கேட்டுமே கூப்பிடுது. இதை பார்த்து மின்னூரி வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆல்ரெடி நான் ஜாயின்ல அட்டாக் பண்ணி வீக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எதுக்கு எப்படி எனக்கு தோணுதுன்னு தெரியல, கண்டிப்பா அது ஹீலிங் எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட மின்னீர் வந்து சாபர் கேட்டு ஹீலிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டன் ஆகி அந்த டைம் வந்து நம்ம மின்னீரோட பிளாஷ்பேக் போறாங்க. அங்க வந்து ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட சாவர நிலைமையில கடந்துட்டு இருக்கா. இது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மின்னீரோட தங்கச்சி. மின்னியோட தங்கச்சி எப்படியாச்சும் நீ மட்டும் தப்பிச்சு போயிட்டு எப்படியாச்சும் நீயாச்சும் உயிரோட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம மின்னீர் வந்து கிட்டத்தட்ட ஷாக்ல வந்து உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதோட பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட் வராங்க. பிரசன்ட்க்கு தான் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்க சாபர் கேட்டோட கவுண்டுமே வந்து கம்மியா இருக்கு, அது மட்டும் இல்லாம சாபர் கேட் வேரியன்ட்டுமே செமையா டேமேஜ் வாங்கியிருக்கு. இதான் நமக்கான கரெக்டான டைம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தோக்கடிச்ச முடியும்னு சொல்லிட்டு நம்ம மின்னிட்ட சொல்லுவோம். மின்னிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்றதான் கண்டுக்கா அவங்க பாட்டுக்கு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து இவருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, சோ இதனாலதான் வந்து இவளை வந்து ஒன் மேன் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு கவர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்டு அவனும் பேக்கப்புக்கு போயிட்டு இருக்கான் நம்ம மின்னிரிக்காக. இங்க பார்த்தா நம்ம மின்னி வந்து மொத்த சேப்பர் கேட்டையும் போட்டு டேரக்டா வேரியன்ட் ஃபேஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு சேப்பர் கேட் வந்து நம்ம மின்னி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த மின்னி வந்து என் வழியில வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சேப்பர் கேட்டை அட்டாக் பண்ற டைமிங்ல வந்து வேரியன்ட் வந்து ஹீல் ஆயிடுது. வேரியன்ட் ஹீல் ஆயிட்டு வந்து நம்ம மின்னி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம மின்னியோட சோடி முடிஞ்சிட்டா அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாப்ல வந்தவன் வந்து ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் போடுறான். அந்த ஸ்லாஷ் வந்து அந்த வேரியன்ட்டோட ஒரு கையை வெட்டி எடுத்துடுது. அப்ப வந்து பின்னாடி இருந்து நம்ம எலிக்குட்டி பையன் வந்து ஒரே அட்டாக் வேரியன்ட் ஒரே அமுக்க அமைக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை வந்து விண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ட் ஏரோ மாதிரி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இந்த அட்டாக்ல அந்த வேரியன்ட்டோட முக்காவாசி சொல்லி முடிஞ்சது. சரி மிச்சத்தையும் முடிச்சிடலாம், மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம வின்னீர் என்ட்ரி எடுக்கிறாங்க. நம்ம வேரியன்ட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அதை கொல்லாடா அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கா ஒரே ஷாக், என்னடி பண்ணிட்டு இருக்கா, இந்த டைத்துல எதுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க, பைத்தியம் பிடிச்சிட்டான், அவர் அது ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இதை கேட்ட மின்னூரி வந்து அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு, உனக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாம நான் வந்து உயிரோட பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா நான் அதை எப்படி உயிரோட பிடிப்பா, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிரீச்சர் ஏதாச்சும் சீரியஸா பேசியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்த மின்னூரி வந்து அவனோட ஸ்பெல்ல கேஷ் பண்ணிட்டு நான் கண்டிப்பா உன்னை அதை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படி நடந்துட்டு இருக்காங்க, பைத்தியம் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பின்னாடி பார்த்து கிடந்த வேரியன்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வச்சு நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அது மேலாம் க்ளோ ஆரம்பிக்குது. உடம்புலாம் க்ளோ ஆகி கொஞ்சம் பெருசா ஆரம்பிச்சுட்டு ஒரு சத்தம் போடுது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் மொத்தமா ஷாக் ஆயிட்டாங்க. அது என்னடா பண்ணிட்டு இருக்கு, திருப்பி சேப்பர் கேட்டா கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க சேப்பர் கேட்டா நம்ம ஹீரோ ஹீரோனை பார்க்க ஓடியாந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போலுங்க, நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடலாம். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த மொத்தமானவே ட்ரைன் ஆயிட்டு அந்த அட்டாக்லயே மொத்தத்தையும் ட்ரைன் பண்ணிட்டான். அந்த டைமிங் தான் புதுசா ஒரு கில்டு என்ட்ரி எடுக்கிறாங்க. ஒருத்த மாஸ்க போட்டு கிராவிட்டி 9G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அந்த ஸ்பெல் அட்டாக்னாலே வந்து அங்க இருந்து சேப்பர் கேட் எல்லாமே வந்து தரையோட தரையா
தொடங்கிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் யாராவது அப்படி சொல்லிட்டு எதிர்த்து பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தன் முட்டாள்களா அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். இது யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோ வந்து 4th ரேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பான்ல, அப்ப எக்ஸாமினரா வந்திருப்பான் தெரியுமா, அவனே தான் இவன். 4th ரேங்க் போன ஒருத்தன் இந்த மாதிரியான ஃபைட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருந்த வெள்ள சட்டக்காரன் வந்து நீங்க இவங்களோட டேலண்ட பத்தி பெருமையா தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்களோட வந்து ஒரு பொண்ணு வந்து சரி விடுங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, இவங்க இந்த ஃபைட்டை விழுந்தா சமாளிச்சதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணுவோம், சரி வெட்டியாத பேசாம இங்க இருக்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து எங்க ஜூம் அவுட் பண்றாங்க, பார்த்தா வந்து மேல நம்ம உத்தமன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்ல. ஓ என்ன 3rd ரேங்க் பார்ட்டி வந்திருக்கா டைஸ்கில்ல இருந்து, நல்ல விஷயம் தான். ஆனா நான் 1st ரேங்க் பார்ட்டியில எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்தது ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பின்னாலே ஒருத்தன் வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பண்றதுக்கான ஒண்ணும் இல்ல, சோ நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இதனால நமக்கு ஒரு சில கெயின்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் வந்து அந்த லிக்விட் ஆக்கப்பட்ட மேஜிக் கிறிஸ்டலோட பவர் வந்து செமையா தான் இருக்கு, செம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. சோ வந்து இந்த பிளானே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரியான மேஜிக் கிறிஸ்டல் அந்த மாஸ்டர் வச்சு ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டாங்க போல இருக்கு, இந்த மாதிரி பெருசா மியூட்டண்டா மாத்துறதுக்கு. சோ இதோடய வந்து இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ 2 டேஸா போட்டுட்டு இருக்க எல்லா எபிசோட்லயும் வந்து டியூரேஷன் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் வந்து அந்த சாப்டர்லயே வந்து அவ்வளவுதான் கடன் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு மேல என்னால எக்ஸ்ட்ரா எல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சொல்லணும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி 2 சாப்டர் கவர் பண்ண வேண்டியதா, சேர்த்து டியூரேஷன் அதிகமா இருக்கும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் 2 சாப்டர் கவர் பண்ண தான் ட்ரை பண்ணேன். பட் வந்து முடியல சுத்தமா. ஏன்னா எனக்கு 2 நாளா உடம்பு சுத்தமா சரியே இல்லை. த்ரோட் பெயின் வேற இருக்கு, சுத்தமா உடம்பு சரியில்லை. அதை தாண்டி இன்னைக்கு தலைவலி வேற வந்துட்டு இன்னைக்கு வாய்ஸுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. நேத்தி கூட மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது உடம்பு சரியானு பார்த்தா இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைனையும் வாய்ஸையும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு சரி பண்ணிட்டு பழையபடி போட ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிட்டு வரைக்கும் டாட்டா பை பை.